இந்த வெற்றியை நினைவுபடுத்தும் விதமாக அந்த ஊரில் இருக்கும் பழமையான சிவன் கோவில் ஒன்றில் பரிசளிக்கப்பட்ட நந்தி சிலையை வைத்தார்கள். நாட்களோ ஓடியது. மக்களோ அதுவரை பக்தியாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் அதை வெறும் பொருளாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். சிலர் அதை திருடவும் முயற்சி செய்தார்கள். இதை அறிந்த அந்த மகரிஷி சிலையை பார்த்து கொள்ள சில வகையான நாய்களை அங்கேயே விட்டு சென்றார். நந்தியின் மேல் விழுந்த அந்த இடி காவலுக்காக சுற்றி இருந்த நாய்கள் மீதும் விழுந்தது. நாய்கள் மேல் விழுந்த அந்த இடி ஒரு சக்தியாய் மாற தன் முன் யார் கஷ்டமென முறையிட்டாலும் அதை உடனே நிவர்த்தி செய்யும் ஆற்றலை பெற்றன. அடுத்த நாள் போரில் வெற்றி பெற வேண்டி நந்தியை தரிசிக்க வந்தார் ரதகபுரி ராஜா. அப்பொழுது அங்கிருந்த ஒரு நாயின் அழகில் மயங்கி தன்னுடன் அதை அரண்மனைக்கு கொண்டு சென்றார் ரதகபுரி ராஜா. போரில் எதிரிகளின் சூழ்ச்சியால் தன் மகனை இழந்து தன் படைகளையும் இழந்து இரத்த வெள்ளத்தில் அரண்மனைக்குள் தஞ்சம் புகுந்தான் ரதகபுரி ராஜா. அங்கிருந்த அந்த நாயை பார்த்து தன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டான். அப்பொழுது ஒரு பெரிய இடி. அந்த ராஜா நாயிடம் கூறிய முறையில எல்லாம் மீண்டும் இயல்பாக மாறினர். தன் மகனும் பல வீரர்களும் மீண்டும் உயிர் திரும்பினர். ரதகபுரி ராஜாவும் போரை வென்றான். இந்த செய்தியை அறிந்து கொண்ட ஊர் மக்கள் நாயை நாடி வர ஆரம்பித்தனர், தன் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள. இந்த செய்தி பரவ பரவ உலகில் எல்லா மூலைகளிலும் இவ்வகை நாய்களே பரவ ஆரம்பித்தனர். மக்களும் சந்தோஷமாக இருந்தனர்.